Start your career at KSG Institutions and JK College of Nursing and Paramedical. 15 UG programs, 6 PG programs, 7 research programs, nursing, catering, BSc 4-year nursing course, Bachelor of Physiotherapy 4.5 years course, no donation, no capitation. Join KSG Institutions, Singanallur, Coimbatore. Taste Daily. Taste the Daily. பைலட் வந்து உட்கார்ந்த உடனே பிஃபோர் என்ஜின் ஸ்டார்ட் ஆர் எனிதிங் நீங்க வந்து பேசஞ்சர் எல்லாம் போர்ட் பண்றதுக்கு முன்னாடியே ப்ரீ ஃபிளைட்னு சொல்லிட்டு மொத்தம் கிட்டத்தட்ட ஒரு 150 செக் இருக்கு. பிளேன் கிளம்புறதுக்கு முன்னாடி பைலட் தான் பண்ணணும். இப்போ வந்து பைலட் வந்து 2 பேர் இருக்காங்க. ஒருத்தர் கேப்டன், ஒன்னு ஃபர்ஸ்ட் ஆபீசர். ஆனா இதுல எப்பன்னா ஒருத்தர் பைலட் ஃபிளைங்குமாங்க, அவங்க தான் கண்ட்ரோல் வச்சுட்டு இருப்பாங்க. இன்னொருத்தவங்க பைலட் மானிட்டரிங், அவங்க அங்க மானிட்டர் பண்ணுவாங்க எல்லாமே கரெக்டா இருக்கா. இந்த பிளேன் பாத்தீங்கன்னா இதுதான் முதல் தடவை இந்த ரக பிளேன் வந்து ஒரு ஃபேட்டல், அதாவது உயிர்களை கொன்ன ஒரு விபத்து உண்டானது. 14 வருஷம் இது உலகம் முழுசும் சக்சஸ்ஃபுல்லா ரன் பண்ற ஒரு நல்ல பிளேன் தான். ஆக்சுவலா 1100 ஏர்ல இதே ரக விமானம் உலகம் முழுசும் பறந்துட்டு இருக்குது. ஹைட் வந்து ரெக்கவர் பண்றதுக்கான ஹைட் கிடையாது. நீங்க 2000 அடியில இது நடந்திருந்தா இப்படி ரெக்கவர் பண்ணிருப்பாங்க, இந்த மாதிரி நடந்திருந்தா கூட. ஆனா இது வந்து ரொம்ப லோ ஆல்டிடியூட்ல நடந்ததுனால அவங்களால ரெக்கவர் பண்ண முடியல. அப்ப அது என்ன இருக்கலாம், இது மாதிரி ஒரு இது வந்து இருக்கலாம். இது நடந்திருந்தால் இது வந்து 100% பைலட்டர். மேடேங்கிறது வந்து ஒரு பிரெஞ்சு வேர்டு. எப்படின்னா 3 தடவை சொல்லுவாங்க மேடே 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 மேடே. எப்ப சொல்லுவாங்கன்னா, நான் வந்து பயங்கரமான டேஞ்சர் அப்படின்னா கிட்டத்தட்ட ஆக்சிடென்ட் ஆக போகுது அப்படிங்கிற சமயத்துல மட்டும்தான் பைலட் சொல்லுவாங்க. அதுக்கு மத்த எமர்ஜென்சிக்கு வந்து பேன் 3 தடவை சொல்லுவாங்க. விமான விபத்துங்கிறது மெயினா 3 காரணம் தான் நடக்கும். ஒண்ணு வந்து பைலட் எரர், நம்பர் 1 காஸ். ஏன்னா உலகத்துல இதனால் நடந்த விபத்துகள்ல 100 விமான விபத்து நடந்ததுன்னா 60ல இருந்து 70% பைலட். 20% தான் வந்து மெக்கானிக்கல் ப்ராப்ளத்தால ஆக்சிடென்ட் நடந்திருக்கு. ஏன்னா ஒரு 15% காரணம் வந்து வெதர். வணக்கம் சார். வணக்கம் சார். இந்தியாவே ரொம்ப உழுக்குன ஒரு விஷயம் இந்த ஒரு பெரிய பிளைட் ஆக்சிடென்ட் தான் சார். அகமதாபாத்ல வந்து நடந்த ஒரு மிகப்பெரிய ஒரு பிளைட் ஆக்சிடென்ட். ஒரு பைலட்டா நீங்க எப்படி சார் வந்து பாக்குறீங்க? ஆக்சுவலா என்ன சார் வந்து நடந்திருக்கு? இவ்வளவு சீக்கிரத்துல ஒரு பிளைட் வந்து டேக் ஆஃப் ஆகி 3 நிமிஷத்துல வந்து அது இவ்வளவு பெரிய ஒரு பேரிழவை ஏற்படுத்தினது இதுவே முதல் முறை அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க சார். ஸோ என்ன சார் ஆக்சுவலா வந்து நடந்திருக்கு? இந்த ஃபிளைட் டேக் ஆஃப் ஆகாம லிஃப்டே வந்து ஆகாம இந்த ஃபிளைட் வந்து டிராக் ஆயிருக்கு. என்ன பிரச்சனை சார்? ஆக்சிடென்ட் ஆன உடனேவே நம்ம ஒரு சில வீடியோ எல்லாம் போட வேண்டியதா இருந்தது. அதனால வந்து அதை பத்தி முழுசா திங்க் பண்ண கூட முடியல, பார்க்க முடியல, எதுவுமே பண்ண முடியல. ஒரு ஐடியா இல்லாத போன மாதிரி தான் இருந்தது. பட் அதுக்கு பிறகு நிறைய கான்வர்சேஷன், மோர் டீடைல் வர ஆரம்பிச்சது. அதெல்லாம் பார்க்கும்போது என்னென்ன பாசிபிலிட்டி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி மக்களுக்கு இருக்குது அந்த சந்தேகத்தை முடிஞ்ச அளவுக்கு நான் சொல்ல பார்க்கிறேன். ஒரு பாசிபிலிட்டி என்ன அப்படின்னா, இந்த பிளேன் பாத்தீங்கன்னா இதுதான் முதல் தடவை இந்த ரக பிளேன் வந்து ஒரு ஃபேட்டல், அதாவது உயிர்களை கொன்ன ஒரு விபத்து உண்டானது. இதுக்கு முதல்ல சின்ன சின்ன இன்சிடென்ட்ஸ் நடந்திருக்கு. ஒரு பேட்டரி ஃபயர் ஆகிறது, ஒரு எலக்ட்ரிக்கல் சிஸ்டம் ஃபெயிலியர், இது மாதிரி ஏதாவது நடந்திருக்கோலையே ஒரு மேஜர் ஆக்சிடென்ட் பண்ணது கிடையாது. 14 வருஷம் இது உலகம் முழுசும் சக்சஸ்ஃபுல்லா ரன் பண்ற ஒரு நல்ல பிளேன் தான். ஆக்சுவலா இது வந்து நல்ல எக்கனாமிக்கல் பிளேன். இது வந்து 50% காம்போசிட் மெட்டீரியலா பண்ணதுனால இது நம்ம பெட்ரோல் அந்த ஃபியூயல் கன்சப்ஷன்ங்கிறது வந்து ரொம்ப லோவா தான் இருக்கும் மற்ற பிளேனை விட. அதனால ஒரு சக்சஸ்ஃபுல் ஒரு ஏர்லைனர் 1100 ஏர்லைன் இதே ரக விமானம் உலகம் முழுசும் பறந்துட்டு இருக்குது. கோடிக்கணக்கான பேசஞ்சரை இதனால் முடிய ஒரு இடத்துல இருந்து ஒரு இடத்துக்கு ஒன்னும் பிரச்சனை இல்லாத கொண்டு போய் தான் சேவ் பண்ணிருக்கு. அப்படிங்கும் போது இப்ப இதுல வந்து இப்ப பிளைனும் நல்ல பிளைன் தான். இன்னைக்கு முடிய அது வந்து பிளைன் மேல குறை சொல்ல முடியாது. ஏன்னா இதனால் முடிய எந்த வித மேஜர் மிஸ்டேக் அதுல நடந்ததில்லை. எத்தனையோ லட்சக்கணக்கான பேசஞ்சரும் கோடிக்கணக்கான மைல்களும் பறந்த பிளைன் 14 வருஷமா உலகம் முழுசும் பறந்திருக்கு. 1100 பிளைன் சக்சஸ்ஃபுல்லா போயிட்டு இருக்கு. இப்போ என்ன நடந்திருக்கலாம் அப்படின்னா, இப்போ வந்து பைலட் வந்து 2 பேர் இருக்காங்க. ஒருத்தர் கேப்டன், ஒன்னு ஃபர்ஸ்ட் ஆபீசர். ஆனா இதுல எப்பன்னா ஒருத்தர் பைலட் ஃபிளைங்குமாங்க, அவங்க தான் கண்ட்ரோல் வச்சுட்டு இருப்பாங்க. இன்னொருத்தவங்க பைலட் மானிட்டரிங், அவங்க அங்க மானிட்டர் பண்ணுவாங்க எல்லாமே கரெக்டா இருக்கா, எல்லா பேராமீட்டரும் கரெக்டா இருக்கான்னு மானிட்டர் பண்ணிட்டு வருவாங்க. இவங்க தான் ஃபிளை பண்ணுவாங்க.
அது வந்து சம்டைம் கேப்டன் வந்து பைலட் ஃபிளைங்கா இருக்கலாம், சம்டைம் ஃபர்ஸ்ட் ஆஃபீஸர் பைலட் ஃபிளைங்ல. ஓகே. ஒருத்தர் பைலட் ஃபிளைங்னா இன்னொருத்தர் மானிட்டரிங். இந்த பர்டிகுலர் பிளைன்ல கேப்டன் வந்து பைலட் ஃபிளைங். அப்போ அவர் தான் அந்த யோக் ஸ்டிக் கையில் வச்சிருக்காரு. இப்போ வச்சிருக்கும் போது அவர் வந்து டேக் ஆஃப் ரோல் பண்றாரு, போறாங்க. அந்த கரெக்டா அந்த ஸ்பீடு வரும், இந்த ஸ்பீட்ல தான் டேக் ஆஃப் பண்ண முடியும்னு. விமான விபத்துங்கிறது மெயினா 3 காரணம் தான் நடக்கும். ஒன்னு வந்து பைலட் எரர், நம்பர் 1 காஸ். ஏன்னா உலகத்துல நடந்த இதனால் முடிய நடந்த விபத்துகள்ல எடுத்து பாத்தீங்கன்னா, கணக்கு எடுத்தீங்கன்னா 60% 100 விமான விபத்து நடந்ததுன்னா 60% பைலட் எரர். என்னன்னா சம்டைம் அவங்களும் மனுஷர்கள் தான், தப்புக்கு உட்பட்டவர்கள் தான். எவ்வளவு சிஸ்டம் வந்து வச்சிருந்தாலும் அவங்களுடைய ஃபெட்டிக், அதாவது நம்ம கொஞ்சம் ஒரு டயர்ட் ஆனதுனாலயோ ஒரு ரொட்டீன் ஒர்க்னாலயோ ஏதோ ஒரு காரணத்தால ஒரு சின்ன மிஸ்டேக் வந்து ஒரு விபத்துல கொண்டு போய் விட்டுருக்குது. அதனால பைலட் எரர்ங்கிறது வந்து ஒரு மெயின் கான்ட்ரிபியூட்டர் ஆஃப் எல்லா 60 to 70% ஆக்சிடென்ட்டுக்கு. 20% தான் வந்து மெக்கானிக்கல் ப்ராப்ளத்தால ஆக்சிடென்ட் நடந்திருக்குது. இது மாதிரி ஏதாவது எல்லா ஹைட்ராலிக்கும் உடைஞ்சிருது அல்லது ஒரு ஸ்ட்ரக்சரல் ஃபெயிலியர் ஆகுது, இது மாதிரி எல்லாம் பாத்தீங்கன்னா வெரி மினிமல் தான். அது நீங்க 100 விபத்து ஃபேட்டல் கிராஷ் நடந்ததுன்னா ஒரு 20 தான் வந்து இந்த மாதிரி விமானம் பழுது அடைஞ்சதுனாலயோ அல்ல அதனால ஏதாவது பிரச்சனைனாலயோ மெக்கானிக்கல் ப்ராப்ளத்தால வந்தது. அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா ஒரு 15% காரணம் வந்து வெதர் வந்து ஒரு முக்கியமான அடுத்த கான்ட்ரிபியூட்டரா இருக்கு. சோ வெதர், இது 3 தான் மெயின் கான்ட்ரிபியூட்டர். 4வது கான்ட்ரிபியூஷன் வெரி ரேர். அதாவது இந்த பிளைன்ல பாம் வச்சு வெடிக்கிறது. இப்போ 1985 ஏர் இந்தியா கனடால வரும்போது ஐரிஷ் கோஸ்டுக்கு முன்னால வரும்போது அப்ரோச் பண்ணும்போது பாம்பே அடிச்சாலும் இறந்துட்டாங்க. அது பாத்தீங்கன்னா அது பர்சன்டேஜ் சொல்ல முடியாது, 1% 2% இருக்கலாம். அது மாதிரி சாபட்டாஜுமாங்க பாம் வச்சு வெடிக்கிறது. ஆனா மெயினா வந்து இது 3 தான். இப்போ இந்த பர்டிகுலர் இது 3ல வெதர் கண்டிப்பா இல்ல. ஏன்னா நேத்து அந்த வெதர் ரிப்போர்ட் நீங்களும் பார்த்திருப்பீங்க, நானும் பார்த்தேன். அதுல விண்டியா இல்ல, வெரி கிளியர் விசிபிலிட்டி, ஒன்னும் வந்து தண்டர் ஸ்டார்ம் ஆக்டிவிட்டி, இது மாதிரி மைக்ரோபஸ்ட், இது மாதிரி எந்த வாய்ப்பும் இல்லை. வெதர் வந்து கண்டிப்பா ரூல் அவுட் பண்ணிடலாம். இப்ப மீதி இருக்கிற 2 காரணம் தான் வந்து ஒன்னு பைலட் எரர், இல்ல இன்னொன்னு வந்து ஏதாவது ஒரு விமானத்துல மிஸ்டேக் நடந்திருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி. அப்ப நேத்து பார்க்கும்போது நம்ம அதுக்கு பிறகு கொஞ்சம் டீப்பா அனலைஸ் பண்ணும்போது ஒரு விஷயம் நிறைய பேருக்கு புலப்படுது. பைலட் கம்யூனிட்டியும் ஓரளவு ஒத்துக்கிறாங்க. என்னன்னா நீங்க வந்து பாத்தீங்கன்னா இதை எக்ஸ்பிளைன் பண்றேன். ஃபர்ஸ்ட் எப்படி இது எக்ஸ்டர்னல் செக் வந்து ஃபர்ஸ்ட் ப்ரீ ஃபிளைட் பண்றதுக்கு முன்னாடியே அங்க இன்ஜினியர்ஸும் ஒரு செக் பண்ணுவாங்க. பண்ணிட்டு அவங்க வந்து எல்லாமே ஓகே, அதாவது ஒரு ஆயில் லீக் கிடையாது, ஒரு ஹைட்ராலிக்ல ஏதாவது ஒரு லீக் இருக்கு, அல்லது டயர் ப்ரெஷர் கம்மியா இருக்கு, அல்லது வந்து உங்களுக்கு எங்கேயாவது ஒரு இடத்துல அந்த பிரேக் ஃப்ளூயிட் ஏதாவது லீக் ஆயிட்டு இருக்குது, அந்த இன்ஜின் கவலிங் நல்லா இருக்கு, பெட்ரோல் அந்த ஃபியூல் போற அந்த இதெல்லாம் வந்து ப்ராப்பரா கவர் பண்ணியிருக்கு, அதுல இது லீக் இல்லை, இது மாதிரி ஒரு சில விஷயங்கள் எல்லாமே பார்ப்பாங்க. பார்த்துட்டு அவங்க கம்ப்ளீட்டா எழுதி பைலட்டுக்கு ஒரு காப்பியும் கொடுத்துட்டு அவங்க காப்பி வச்சுப்பாங்க. இது நம்பர் 1. அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா ப்ரீ ஃபிளைட் பைலட் வந்து உட்கார்ந்த உடனே பிஃபோர் என்ஜின் ஸ்டார்ட் ஆர் எனிதிங், நீங்க வந்து பேசஞ்சர் எல்லாம் போர்ட் பண்றதுக்கு முன்னாடியே ப்ரீ ஃபிளைட்னு சொல்லிட்டு மொத்தம் கிட்டத்தட்ட ஒரு 150 செக் இருக்கு. பிளேன் கிளம்புறதுக்கு முன்னாடி பைலட் தான் பண்ணணும். அதுல எக்ஸ்டர்னல் இருக்கு, இன்டர்னல். எக்ஸ்டர்னல் ஒரு பைலட் கீழே வந்து பாப்பாரு, அவரும் ஒரு தடவை பாப்பாரு எங்கேயாவது என்னன்னா விசிபிளா பார்க்க முடியுமோ, எங்கேயாவது மைனர் கிராக் இருக்கா, இதுக்கு முதல்ல வந்ததுல ஏதாவது பேர்ட் ஸ்ட்ரைக்கா, எங்கேயாவது ஏதாவது டென்ட் இருக்கா, அதே மாதிரி வந்து இந்த இன்ஜின் கவுலிங் எல்லாம் நல்லா இருக்கா, உள்ளுக்குள்ள இன்ஜின் பிளேட்ஸ் எல்லாம் ஏதாவது விதப்பட்டிருக்கா, அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பிசிக்கலா என்னென்ன பார்க்க முடியுமோ. அதுக்குன்னு போய் மேல ரூஃப்ல போய் பார்க்க முடியாது. என்னென்ன ஜென்ரலா ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கு, பிளாப்ஸ் அந்த லிங்கேஜ் எல்லாம் கரெக்டா இருக்கா, எல்லாம் பார்ப்பாங்க. பிளாப்ஸ் இதெல்லாம் பார்ப்பாங்க. பார்த்துட்டு அவங்க வந்து ஓகே, அவங்களுக்கு சாட்டிஸ்ஃபை ஆன பிறகு உள்ள போயிடுவாங்க. உள்ள போனா ப்ரீ ஃபிளைட் இருக்குது. அதுக்கு பிறகு அவங்க டாக்ஸி பண்ணும் போது ஒரு செக் இருக்கு, ரன்வே கிட்ட வரும்போது ஒரு செக் இருக்கு, கிளம்புறதுக்கு முன்னாடி ஒரு செக் இருக்கு, ஈவன் ரன்வேல டேக் ஆஃப் அந்த ரோல் ஆன பிறகு கூட பாதி தூரம் முடிய பார்ப்பாங்க. ஏதாவது ஒரு பேராமீட்டர் வந்து சின்ன டவுட் இருந்ததுன்னா ஒரு சில நேரத்துல பார்த்துருக்கலாம். ரன்வேல டேக் ஆஃப் ரோல் ஆரம்பிச்சு ஸ்டாப் பண்ணிட்டு ஏப்ரனுக்கு திருப்பி வந்து செக் பண்ணிட்டு போயிருக்காங்க. சோ இது மாதிரி பைலட்ஸ் வந்து தரவா பிளைனை செக் பண்ண பிளைன் தான் ஒண்ணு ஏர்போர்ன் ஆகும். இல்லாட்டினா பிளைட் வந்து கிளம்பாது, கேன்சல் பண்ணிடுவாங்க. எந்த சேஃப்டியும் காம்ப்ரமைஸ் யாருமே பண்ண மாட்டாங்க. ஏன்னா அது பைலட்டோடைய உயிர்கள் அவங்களுக்கு தெரியும். அப்படிப்பட்ட பண்ணி எடுக்கப்பட்ட பிளைன் தான் இது. இப்ப ஒருவேளை இந்த சிச்சுவேஷன் நினைச்சு பாருங்க. ஏன்னா இந்த பிளாப் இல்லாத டேக் ஆஃப் பண்ணிருக்க முடியாது. ஏன்னா அப்படி பண்ணிருந்தாங்கன்னா பிளேன்ல வந்து வார்னிங் கிடைக்கும். நீங்க வந்து டேக் ஆஃப் கன்ஃபிகரேஷன் கம்ப்ளீட் ஆகலன்னு சொல்லி அதுல வார்னிங் வந்துடும்.
அதனால பைலட்டுக்கு தெரிஞ்சிருக்கும் மிஸ்டேக் ஆயிருந்தா கூட. அதனால அது அந்த வார்னிங்கோட எந்த பைலட்டும் டேக் ஆஃப் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஸோ டேக் ஆஃப் பண்ணும்போது உங்க ஃபிளாப் செட்டிங் கரெக்டா வச்சுட்டாங்க, போயிட்டாங்க. ஒருவேளை இந்த கியரை மேல கொண்டு போறதுக்கு பதிலா பிளாப்ஸ மடக்கி இருந்தாங்கன்னா 2 தப்பு நடந்திருக்கு ஒரே நேரத்துல. எப்படி அப்படின்னா, இந்த விங் சர்ஃபேஸ் வந்து குறைஞ்சிருச்சு உங்களுக்கு. இந்த விங் சர்ஃபேஸ் குறைஞ்ச உடனே லிஃப்ட் குறையுது. அதே நேரத்துல இந்த வீல் ஏறத்தாதனால டிராக் அதிகமாகுது. இது வந்து காத்த தடுக்குது. அப்போ உங்க ஸ்டால் வந்து அதிகமா ஸ்டால் அப்படிங்கிறது பிளேன் பறக்க முடியாத கீழே விழுறது, ஸ்டால் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா உங்களுடைய 170 knots ஸ்பீட்ல வந்து ஸ்டால் ஆக வேண்டிய அவசியம் இல்லைன்னா கூட இந்த டிராக் வந்து உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் அது நெகட்டிவ் இம்பாக்ட் கொடுக்கும். இப்போ இந்த பர்டிகுலர் கேஸ்ல நீங்க என்ஜின் பவரே இருந்தாலும் நீங்க இந்த மாதிரி ஒரு 600 அடிங்கிறது நமக்கு பெருசா தெரியலாம், பிளேன் இப்படிங்கிறதுக்குள்ள முடிஞ்சு போயிடும், ஒண்ணுமே கிடையாது, நத்திங். ஏன்னா ஒரு நிமிஷத்துக்கு 3000 அடி 4000 அடி கிளைம் பண்ற பிளேனுக்கு 600 அடி ஒண்ணுமே கிடையாது, செகண்ட்ஸ்ல வந்துடும். நீங்க திங்க் பண்றதுக்குள்ளேயே தப்பு நடந்துரும். நீங்க என்ன பண்ணலாம், ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு முன்னாடி நடந்துடும். உங்களுக்கு அந்த ஹைட் வந்து ரெக்கவர் பண்றதுக்கான ஹைட் கிடையாது. நீங்க 1000-2000 அடியில இது நடந்திருந்தா இப்படி ரெக்கவர் பண்ணிருப்பாங்க, இந்த மாதிரி நடந்திருந்தா கூட. ஆனா இது வந்து ரொம்ப லோ ஆல்டிடியூட்ல நடந்ததுனால அவங்களால ரெக்கவர் பண்ண முடியல. அப்ப அது என்ன இருக்கலாம், இது மாதிரி ஒரு இது வந்து இருக்கலாம் அப்படிங்கிறது வந்து இப்போடைய பைலட் கம்யூனிட்டியோட அனுமானம். ஆக்சுவலா அந்த பைலட் வந்து சொல்லி முடிச்சிடுறேன். இது நடந்திருந்தால் இது வந்து 100% பைலட்டர். ஒருவேளை நடந்திருக்குன்னு நான் சொல்லல, வாய்ப்பு இருக்குன்னு சொல்லுங்க. ஆக்சுவலா அந்த பைலட் வந்து மேடே அப்படின்ற அந்த கோடு வந்து சொன்னதா வந்து சொல்லியிருக்காங்க சார். அவருக்கு வந்து அலர்ட் வந்து தெரிஞ்சிருச்சு, இங்க எல்லாமே வந்து தப்பா நடக்குது அப்படின்ற அந்த பைலட் வந்து ஐடென்டிஃபை பண்ணிட்டாரு. எப்பவுமே இந்த பாதுகாப்பு கருத்துல கொண்டு மேடே அப்படின்ற ஒரு கோடை வந்து டெலிவர் பண்ணுவாங்கல்ல சார். சொன்ன மாதிரி அந்த மேடே கோடை வந்து அவர் டெலிவர் பண்ணிட்டாரு அப்படின்ற ஒரு விஷயம் வந்து சொல்லியிருக்காங்க சார். அந்த கோடு வந்து ரிசீவ் ஆகி இங்க பாதுகாப்பு நிலையத்துல இருந்து தகவல் திரும்ப வரதுக்குள்ளேயே இந்த ஆக்சிடென்ட் வந்து நிகழ்த்ததா வந்து சொல்லப்படுது சார். இதை பத்தி என்ன சார்? மேடே பத்தி 3 தடவை சொல்லுவாங்க, மேடே மேடே மேடே. இந்த மேடே கால் வந்ததுன்னா வந்து பிளேன் வந்து ஒரு டேஞ்சரஸ் சிச்சுவேஷன்ல இருக்குது, சாவா அந்த மாதிரி ஒரு, அதான் ஃபைனல் கால் எல்லா ஆக்சிடென்ட்க்கு முன்னாடி சொல்லப்படுறது. மேடேங்கிறது வந்து ஒரு பிரெஞ்சு வேர்டு. எப்படின்னா 3 தடவை சொல்லுவாங்க, மேடே 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 மேடே. எப்ப சொல்லுவாங்கன்னா, நான் வந்து பயங்கரமான டேஞ்சர் அப்படின்னா கிட்டத்தட்ட ஆக்சிடென்ட் ஆக போகுது அப்படிங்கிற சமயத்துல மட்டும்தான் பைலட் சொல்லுவாங்க. அதுக்கு மத்த எமர்ஜென்சிக்கு வந்து பேன் 3 தடவை சொல்லுவாங்க. இதுக்கு முன்னாடி அது வந்து ஒரு பேர்ட் ஸ்ட்ரைக் ஆகி ஒரு இன்ஜின் ஒர்க் பண்ணுது, ஒரு இன்ஜின் ஒர்க் பண்ணல அப்படின்னா உங்களுக்கு எமர்ஜென்சி சர்வீஸ் மத்த எல்லா ப்ரையாரிட்டியும் கொடுப்பாங்க. பேன் தான் யூஸ்வலா சொல்லுவாங்க நார்மலான ஒரு எமர்ஜென்சில. ஆனால் மேடே எப்ப சொல்லுவாங்க அப்படின்னா, பிளைனுக்கு எனக்கு கண்ட்ரோல் போயிடுச்சு, பிளைன் ஆக்சிடென்ட் ஆக போகுதுன்னு சொல்றதுதான் கிட்டத்தட்ட. அல்லது சம்டைம் தப்பிச்சாங்கன்னா உங்களுக்கு ஏர்போர்ட்ல வந்து எல்லா ஃபெசிலிட்டியும் உங்களுக்கு வந்து எமர்ஜென்சி சர்வீஸ் லைக் ஆம்புலன்ஸ், ஃபயர் இதெல்லாம் வந்து ரெடியா வச்சிருங்கிறதுக்கு. அல்லது நான் இருக்கிற இடத்துல இருந்து கீழே விழுந்தா என்னை தேடணும் எங்க விழுந்திருக்கேன்னு சொல்லிட்டு. மேடே சொன்னாங்களா, அந்த இடத்த ட்ரேஸ் பண்ணி அங்க ஆள் அனுப்பிச்சு அங்க வந்து கீழே விழுந்திருந்தாங்களா அதை ரெஸ்கியூ எஃபர்ட் பண்ணணும். சோ அதுக்கும் சேர்த்து தான் இப்ப மேடே சொல்லியிருக்காரு. ரொம்ப நன்றி சார் உங்களோட தகவல்கள் எல்லாத்துக்குமே. நிறைய இதுல அந்த ப்ராப்பரா எல்லாத்தையுமே வந்து தெரிஞ்சுக்கிட்டோம் சார். ரொம்ப நன்றி சார். நம்ம நன்றி. Start your career at KSG Institutions and JK College of Nursing and Paramedical. 15 UG programs, 6 PG programs, 7 research programs, nursing, catering, BSc 4-year nursing course, Bachelor of Physiotherapy 4.5 years course, no donation, no capitation. Join KSG Institutions, Singanallur, Coimbatore. Taste Daily. Taste the Daily.